Alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து 864:1920 வச்சுட்டு ஃப்ரேம் ரேட்டை 30 வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக், கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய்ட்டு வியூவால் தட்டி விட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் நம்மக்கிட்ட இம்போர்ட் ஆயிரும். ஆனோடனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும். இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு ஆடியோவில் போய்ட்டு வியூவாலில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கடைசி ஒரு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க. எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு 10 செகண்டு போதும். இந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டா இது கரெக்டாக மெர்ஜ் ஆயிரும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யாரோ இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகும். இது பெருசாக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இப்போ வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆசிலேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திருப்பி இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு டேரோவை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வெளியே வந்துட்டு இதோட கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்துட்டு இதையும் ஃபுல் சைஸ்க்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபுல் சைஸ்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ரொசீஜரல் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு சிம்பிள் ஸ்டார் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 1000 வச்சுக்கலாமா? இது வந்து ஒரு 800 வச்சுக்கலாம். 809 சம்திங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 120 வச்சுக்கலாம். சைஸு 120 வச்சுக்கோங்க. ஃபெதர் வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க 20.00க்கு. இப்போ வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்றதை கிளிக் பண்ணிட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் ரேன்றதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் திருப்பி அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ வாலில் போய்க்கோங்க. போயிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் அமைக்கங்க. அதையும் கரெக்டாக 10 செகண்டுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 30 செகண்டுக்கு எடிட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்டில் வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க இந்த இடத்துக்கு. இப்போ திருப்பி ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இந்த ஷேப்ஸில் போய் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு எடிட் ஷேப் அப்படின்னு நடுவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. சைஸ் எக்ஸில் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா சைஸ் எக்ஸு வந்து 443 வச்சுட்டு ஒய் வந்து ஒய் வந்து 160 வச்சுக்கலாம்.
இப்போ கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் ஒப்பாசிட்டி ஒரு 51 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கரெக்டாக இப்படி கொண்டு வந்துட்டு அந்த இப்போ நம்ம ஷேப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயரில் அதை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட்டு அந்த மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு இன்னொரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பீட் டெம்ப்ளேட்டு தான் கொடுத்துருக்கேன், வேவ் மாதிரி வர மாதிரி இருக்கும். எங்கடா காணோம், இந்த இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் உள்ளே வந்துடும். வந்தோடனே இது அந்த 10 செகண்டுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டு இப்போ அதளவு தான் இருக்குது. இப்போ பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு அதை வந்து இந்த பிளாக்குக்கு டாப்பில் வச்சுக்கோங்க. பிளாக் லேயர் டாப்பில் வச்சுட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு இதோட சவுண்டு வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்லேயும் சவுண்டை ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கலாம். ஆடியோவை கம்மியாக வச்சுக்கோங்க, லோவாக. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ரெக்டாங்கிளையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்றதை எக்ஸ்போர்ட் எனிவேன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.